இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு நெருக்கமாக இருந்தவர் ராஜீவ். இவர் கடந்த 2021 ஜனவரியில் திமுகவில் இணைந்தார். செய்தி தொடர்பு குழு இணை செயலர் பதவி கொடுக்கப்பட்டது. கட்சிக்கு வந்ததும் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மகேஷின் தீவிர ஆதரவாளராக மாறினார். அதற்கு பிரதிபலனாக அவருக்கு மாணவரணி தலைவர் பதவி கிடைத்தது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவை பெற்ற ராஜீவ் தன் மாமனார் ஊரான கோவையில் தேர்தல் பணிகளை செய்ய துவங்கினார். கோவை தெற்கு தொகுதியில் சீட் பெறவும் காய் நகர்த்தினார். மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த ராஜீவ் குறுகிய காலத்திற்குள் கட்சியின் முக்கிய இடத்துக்கு வந்ததை மூத்த நிர்வாகிகள் விரும்பவில்லை. இந்நிலையில் மாணவர் அணியின் செயல்பாடு சரியில்லை என முதல்வர் ஸ்டாலினிடம் அறிக்கை போனது. அத்தோடு மாணவர் அணியில் பல்வேறு குளறுபடிகள் நடக்க இது குறித்த விசாரணையில் கட்சியின் துணை பொதுச் செயலர் கனிமொழி இறங்கினார். இதையடுத்து மாணவரணி செயலராக இருந்த ராஜீவ் தற்போது அப்பொறுப்பில் இருந்து தூக்கியடிக்கப்பட்டுள்ளார். இப்போது அவருக்கு திமுக கொள்கை பரப்பு இணை செயலர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ராஜீவ் திருமணமான பெண்ணிடம் சமூக வலைதளத்தில் அநாகரிகமாக பேசியதாக தகவல் வெளியானது. அது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கட்சி பதவி சிக்கலில் தவித்த ராஜீவுக்கு இது மேலும் தூக்கி வாரி போட்டது. இனியும் பொறுமையாக இருந்தால் சரிவராது என உணர்ந்த அவர் தன் மீது அவதூறு பரப்பப்படுகிறது என சோசியல் மீடியாவில் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் மாற்றுக் கருத்து இருப்பின் கொள்கை ரீதியில் விவாதிக்கலாம், சண்டையிடலாம். ஆனால் என்னை வீழ்த்த இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பொய் செய்தியை $10 கிரிப்டோ செலுத்தி உருவாக்கும் அளவிற்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? யாருக்கு என் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் வந்து கொலை கூட செய்யுங்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளை வாரி வீசி வீழ்த்த நினைப்பது அதைவிட கொடூரமானது. இதையெல்லாம் வைத்து யார் பேசிய மாதிரியும் உருவாக்கலாம். நான் ஒருபோதும் ஒருவரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை. யார் ஒருவரையும் இப்படி வீழ்த்தி மகிழ நினைப்பது கேவலம். இந்த அவதூறு என்னை வீழ்த்தாது, தொடர்ந்து ஒலிக்கும் என் பெருங்குரல். எனது பெயரில் பரவி வரும் ஸ்கிரீன்ஷாட்டுகள் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது என ராஜீவ் கூறியுள்ளார்.